அபரிமிதமான அரசியலையும் மையமா வச்சு சீமான் தம்பி ஒருத்தன் புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்கிறான். இதானடா இன்னைக்கு நம்ம ரைடு பண்ண போறது. ஆமா ஆண்டவரே, இதான் பாரதி திரு. சீமானையும் சீமான் தமிழ்நாட்டு அரசியல் அடைஞ்சிருக்கிற அபரிமிதமான அரசியலையும் மையமா வச்சு சீமான் தம்பி ஒருத்தன் புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்கிறான். சீமான் தம்பி ஒருத்தன் புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்கிறான். விலை 300 ரூபா. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காது. இந்த தகவலை நீங்க கேட்ட உடனே வழக்கம் போல ஏண்டா அப்படியே அந்த கழுத அரசியல்ல என்ன சாதனை புண்ணக பண்ணிருச்சுன்னு புத்தகம் எழுதியிருக்கானுங்க. அது இல்லாம அதோட விலை 300 ரூபாயா? ஏண்டா வெறும் 30 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் சீமானே நேர்ல வந்து அவரோட வாழ்க்கையில நடந்த நடக்காத அத்தனையும் அப்படியே ஒப்பிச்சுட்டு போவாரு வெறும் 30 ரூபாய்க்கு. இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. ஏன் படம் எல்லாம் சொல்ற நீ? அவரோட புத்தகத்துக்கு 300 ரூபாயா? என்னடா இது அநியாய கூந்தலா இருக்குது அப்படின்லாம் நீங்க எகத்தாளம் பேசுறதுக்கு தயாரானீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னொரு தகவலையும் சொல்றேன். அந்த புத்தகம் தமிழ்ல எழுதப்பட்டது கிடையாது. அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஹூ இஸ் சீமான் டைட்டில வச்சு. உனக்கு கொஞ்சமா அந்த அறிவு இருக்கா மணி? விட்டுறா, அது விட்டுறா. இனிமே வந்து நடராஜன் அப்படின்னு போட்டின்னு வச்சுக்க, செல்லாது கிழிச்சு போட்டுருவாங்க. வேற செக் விடுங்க, செல்லாதுங்க. வேற காசு விடுங்க, செல்லாதுங்க. என்னத்த பொலிட்டிக்கல் சக்சஸ் ஆஃப் தமிழன்னு சில பல சப்டைட்டில்களை போட்டு அந்த தம்பி அண்ணனை ஆங்கிலத்துல வேற லெவல்ல புகழ்ந்து தள்ளி இருக்கிறான். எங்க இருக்க? கீழே பாருங்கண்ணா. வெட்டுங்கண்ணா, வெட்டுங்க. வெட்டுறதுக்கு முன்னால நான் சொல்றதை கேட்டு வெட்டுங்க. இவெல்லாம் சொல்ல சொல்லாரு 10 ரூபா தரேன். இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த தவறுகாரன் கால ஓடுற மாதிரி சொல்லு. அவரு சொல்லுங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானே? சீமான் ஒரு அரசியல் அனாத, அரசியல் தற்கூரி, அரசியல் தத்தி, அரசியல்ல ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமத்து. அவருக்கு சக்சஸ் ஸ்டோரி ஒரு கேடா. ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டீங்களாடா? ஆனா நாம என்னதான் எகத்தாளம் பேசினாலும் சீமான் தம்பிகள்லாம் அந்த பக்கம் அண்ணனோட பெருமை பீத்துற இந்த ஆங்கில புத்தகத்தை தம்பிகள்லாம் அண்ணனோட புகழ ஆங்கிலத்துல பாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. அண்ணனுக்கு எத்தனை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணைக்கண்டம், ஆங்கிலேய பேரரசு, அமெரிக்க ஏகாதிபத்தியம், ரஷ்யா அத்தனைக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஆங்கில புத்தகம் அப்படின்னு ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதே மாதிரி சீமான வாலும் காரல் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தம்பிகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. இது மட்டும் அந்த படத்தை எடுத்தவனுக்கு தெரிஞ்சு நாண்டுகிட்டு செத்துருவான்டா மனுஷன். சீமானோட பெருமை எருமையை பத்தி எல்லாம் தம்பிகள் தான் புத்தகம் எழுதுவானுங்களா? நாம எழுத மாட்டோமா? எக்காந்து கொண்டு எட்டி மட்டும் பாத்துறாத. அப்புறம் நாம எழுதுற அந்த புத்தகத்தை 3 பகுதிகளா பிரிக்கிறோம். அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. முதல் பகுதி சிறார்களுக்கான பகுதி, 2ஆம் பகுதி வயது வந்தவர்களுக்கான பகுதி, 3ஆம் பகுதி பரிணாம வளர்ச்சி பற்றிய பகுத்தறிவு பகுதி. இப்படி 3 பகுதிகளா அந்த புத்தகத்தை பிரிச்சு எழுதுறான். முதல் பகுதியான சிறார்கள் பகுதியில நாம எதை பத்தி பேசுறோம்னா சீமானோட வீர தீர சாகசங்களை பத்தி பேசுறோம். அதுல வந்து சொல்லுவான், வாட் இஸ் யுவர் ஸ்டைல் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், தடையவே அடியாக்கிடுவேன். இப்ப குத்துறான்னு வச்சுக்கோங்க, இப்படி கை இப்படி வருது, நான் ஒரு அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். அண்ணன் AK-74 எடுத்துக்கிட்டு போய் எதிர்த்தாப்புல வந்தவனையெல்லாம் எக்கு தப்பா சுட்டு வீழ்த்தினது. அமெரிக்க, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய ராணுவத்தை எல்லாம் எதிர்த்து அண்ணன் சீமான் வீரதீரமா சண்டை போட்டது. ஆம ஓட்டை அப்படியே திருப்பி போட்டு அதுல ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்டது. அப்புறம் 5 வயசுல கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிக்கிட்டு விவசாயிகள் பிரச்சனைக்காக கலெக்டர் ஆபீஸை நோக்கி வீரதீரமா நடந்தது. அதே 6 வயசுல அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அமெரிக்கன் எம்பசி வாசல்லையே அவங்களோட கொடியை போட்டு கொளுத்துனது. 10 வயசுல பிரிட்டிஷ் மகாராணிய மண்டியிட வச்சது. 12 வயசுல ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு கொடுத்து 1.5 கோடி பேருக்கு சுவிட்சர்லாந்துல சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்தது. கனடா போலீஸை விட்டு ஒரு காட்டுனதுன்னு இந்த பகுதி முழுக்கவே சிறுவர்களுக்கான சாகச கதைகள் தான். ஏப்ரல் ஃபூல்.
ஏமாத்திட்டானே. அடுத்தது வயது வந்தவர்களுக்கான 2ஆம் பகுதி. அதுல என்ன பேசுறோம்னா, அண்ணன் இலங்கைக்கு போனது, அங்க இருந்த ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை கட்ட முயற்சி பண்ண, அந்த அம்மா காலில் இருக்கிறத கலட்டி அண்ணனை அடிக்க, அதை வாங்கிக்கிட்டு அமைதியா தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க மைக்க புடிச்சுக்கிட்டு, ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சு சின்னம் போயிடும். இலங்கையில போர் உச்சத்துல நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த வேதனை தாங்க முடியாம இங்க ரூம போட்டு ஒரு நடிகையோட அண்ணன் உச்சம் அடைஞ்சது. ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த, எல்லாம் வெளியில வரதாண்டா போகுது. ஆனாலும் நீங்க பெரிய ஜித்தமாப்ல, எதை வச்சு சொல்றீங்க? பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் தெரியாம நடிக்கிறீங்க பாருங்க. அப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் நீதான் என் மனைவி, நீதான் என் மனைவின்னு ஒரு பித்தலாட்டத்தை பேசி அந்த அம்மாவை தொடர்ச்சியா மகிழ்விச்சது. தமிழ் படம் பார்த்து பார்த்து கிருஷ்ணா என்ன அண்ணே தெரியல, இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும், அப்ப தெரியும் அதோட அருமை என்ன. அப்புறம் 3வது பகுதி, பரிணாம வளர்ச்சி பற்றிய 3ஆம் பகுதி. கேரளாவுல யாக்கோபுங்கிற ஒரு பெருசுக்கு பேரனாவும் செபாஸ்டியன்கிற இன்னொரு பெருசுக்கு பையனாவும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு சைமன் அவங்க அப்பா செபாஸ்டியன் பேர் வைக்கிறாரு. அப்புறம் வறுமையின் காரணமா செபாஸ்டியன் தன் மகனான சைமனை தூக்கிக்கிட்டு தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு குக்கிராமத்துக்கு பஞ்சம் முளைக்கிறதுக்காக வர்றாரு. குடும்ப செலவுக்கு நம்மளுக்கு பணம் வேணும்ல. ஆமா, இந்த அப்ப வேர்க்கல்ல, இவனை கொண்டு போய் ஒரு லாட்டரி கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். இந்த குட்டியை கொண்டு போய் பீச்சில் சுண்டல் விற்கிற வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். மலையாளி சீமான் தமிழனா, அதுவும் தூய தமிழனா பரிணாம வளர்ச்சி அடைகிறாரு. செபாஸ்டியன் சைமன் செந்தமிழன் சீமானா பரிணாம வளர்ச்சி அடைகிறாரு. அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆகிறாரு, பெரியாரிஸ்ட் ஆகிறாரு. பிரபாகரனோட வண்டியில வாலண்டியரா போய் ஏறி பிரபாகரனோட பெரியப்பார் மகன் ஆகிறாரு. தமிழ் தேசிய போராளி ஆகிறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு ஓனர் ஆகிறாரு. தற்சார்பு பொருளாதாரத்தோட தந்தை ஆகிறாரு. ஆடு மேடு மேய்க்கிறதுக்காக அத்தனை பேரையும் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் மாதிரி இறை தூதரா மாறுறாரு. இன்னும் சீமானோட பரிணாம வளர்ச்சிங்கிறது கட்டுக்கடங்காம போயிட்டே தான் இருக்குது. புரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்து பாய். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். வரண்டா சின்னசாமி. சரிடா. டேய். விட்டேன்டா. போடா.